வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வீரவ பழனிசாமி. நம்ம தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன் டெட் மாதிரி வினாவிடை சப்ஜெக்ட் வைஸு, அதாவது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டியோட தமிழ் புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பாகமாக எடுத்து கேள்விகள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ இன்னும் ஒரு 15 டேஸில் ஒரு தேர்வு வரப்போகுது. அதாவது ஸ்பெஷல் டெட் வரப்போகுது. அது மட்டும் இல்லை, எப்போவுமே டெட்டு தேர்வு எழுதுகிறவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோட இந்த ஒரு டெஸ்ட் சீரீஸை நம்ம ஆன்லைனில் விடுறோம். நீங்கள் பாருங்கள், பார்த்து பயன்பெறலாம். ஓகே ரைட், வீல் கோ டு தி கொஸ்டின். ஸோ யூ கேன் சி தட் இது தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டெட் அண்ட் வகுப்பு 6ஆம் வகுப்பு பருவம் 1 பாடம் தமிழ் மாதிரி வினாத்தேள் தாள். மொத்தம் 60 மதிப்பெண்கள், மொத்தம் 1 மணி நேரம் 30 நிமிடங்கள். வினா கொள்குறி கேள்வி தட் இஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ அறிவுரை என்னென்னா, அனைத்து வினாக்களுக்கும் கவனமாக விடையளிக்கணும். அதே மாதிரி கொடுக்கப்பட்ட 4 தெரிவுகளில் மிகச் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதவும். சரிங்களா? இதில் மொத்தம் 60 கேள்விகள் இருக்குது. நம்ம 1 by 1 பார்ப்போம். லெட்ஸ் see that. ஓகே, முதல் கேள்வி. தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உடுமலை நாராயணகவி. சரியான பதில் பாரதிதாசன். பாரதிதாசன் என்பதே சரியான பதில். இரண்டாவது கேள்வி. ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். நாடு, வீடு, தெரு, சமூகம். சரியான பதில் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் என்பதே சரியான பதில். மூன்றாவது கேள்வி. பொறுத்துக. விளைவுக்கு, அறிவுக்கு, இளமைக்கு, புலவருக்கு. ஸோ அதை நம்ம சரியா பார்த்தோம்னா, ஸோ விளைவுக்கு தோல், விளைவுக்கு நீர், விளைவுக்கு விளைச்சலுக்கு நீர். ஸோ விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால் அண்ட் புலவருக்கு வேல். ஸோ சரியான பதில் இ 3, 4, 2, 1. ஓகே, ஸோ நான்காவது கேள்வி. தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இப்பாடலை பாடியவர் யார்? வாணிதாசன், க. அப்பாத்துரை, இளங்குமரனார், காசி ஆனந்தன். சரியான பதில் இ. காசி ஆனந்தன். இ. காசி ஆனந்தன். ஐந்தாவது கேள்வி. உள்ள பூட்டு என்பதன் பொருள்? உள்ளத்தின் அறியாமை, உள்ளத்தின் உறுதித்தன்மை, உள்ளத்தின் அன்பு, உள்ளத்தின் ஆற்றாமை. சரியான பதில் உள்ளத்தின் அறியாமை. உள்ளத்தின் அறியாமை. ஆறாவது கேள்வி. பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? சுப்புரத்னதாசன், ராதாகிருஷ்ணன், மாணிக்கம், ராஜகோபாலன். சரியான பதில் இ. மாணிக்கம். தட் இஸ் பாவலரேறு. பாவலரேறு என்பவருடைய சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் மாணிக்கம். ஏழாவது கேள்வி. கீழ்காணும் நூல்களில் எது பெருஞ்சித்திரனாரின் நூல் அல்ல? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, தமிழ் சிட்டு. சரியான பதில் தமிழ் சிட்டு. தமிழ் சிட்டு மட்டும் அவர் எழுதல, மீதி எல்லாமே அவர் எழுதிய நூல்கள். எட்டாவது கேள்வி. கனிச்சாறு நூல் எத்தனை தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளது? கனிச்சாறு என்ற நூல் எத்தனை தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளது? 5, 6, 7, 8. சரியான பதில் இ. 8 தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளது. ஒன்பதாவது கேள்வி. கீழுள்ள இதழ்களில் எது பெருஞ்சித்திரனாரின் இதழ் அல்ல? தேன்மொழி, கவிக்குயில், தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். சரியான பதில் தட் இஸ் அவர், அதாவது பெருஞ்சித்திரனாரின் நூலில் அல்லாதது தமிழ் சிட்டு. தமிழ் சிட்டு. 10வது கேள்வி. தேன் தோன்றியது போல் மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி எனும் பாடலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன், பாரதியார்,
வாணிதாசன், சுப்புரத்னதாசன். சரியான பதில் வாணிதாசன். சரியான பதில் வாணிதாசன். 11வது கேள்வி. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாய் எங்கள் தாய் என்று தமிழ் மொழியை பாடியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், தாராபாரதி, சுரதா. சரியான பதில் பாரதியார். சரியான பதில் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாம் எங்கள் தாய் என்று தமிழ் மொழியை பாடியவர் பாரதியார். 12வது கேள்வி. தமிழ் எனும் சொல் முதலில் இடம்பெறும் நூல் எது? சிலப்பதிகாரம், தொல்காப்பியம், தேவாரம், திருவாசகம். சரியான பதில் தொல்காப்பியம். தொல்காப்பியத்துல தான் முதல்ல தமிழ் என்கிற வார்த்தையே வருகிறது, தொல்காப்பியம். 13வது கேள்வி. இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கரித ஐ என்னும் பாடல் அடி இடம்பெறும் நூல் எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, மூதுரை. சரியான பதில் சிலப்பதிகாரம். சரியான பதில் சிலப்பதிகாரம். இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்னும் பாடல் அடி இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம். 14வது கேள்வி. தமிழன் எனும் சொல் ஆளப்படும் முதல் இலக்கியம் எது? சிலப்பதிகாரம், தொல்காப்பியம், அப்பர் தேவாரம், சுந்தரர் தேவாரம். சரியான பதில் அப்பர் தேவாரம். தமிழன் என்னும் சொல் ஆளப்படும் முதல் இலக்கியம் அப்பர் தேவாரம். 15வது கேள்வி. நெல், வரகு ஆகியவற்றின் தாவர இலை பெயர் என்ன? தழை, மடல், தாள், தோகை. சரியான பதில் தாள். தாள். 16வது கேள்வி. மொழியை கணனியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அஃது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எழுத்து, எண், கருத்து, காட்சி. சரியான பதில் ஆ, எண் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். கூந்தல் என்பது எந்த தாவரத்தின் இலை பெயர்? பனை, சப்பாத்தி, அகத்தி, கமுகு. சரியான பதில் கமுகு. கூந்தல் என்பது கமுகுவின் தாவரத்தினுடைய இலை பெயர். 18வது கேள்வி. பாம்பு, முதலை, மீன் என்னும் சொற்கள் முதலில் இடம்பெறும் நூல் எது? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து. சரியான பதில் ஆ, குறுந்தொகை. குறுந்தொகை. 19வது கேள்வி. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்னும் பாடல் அடிகளை எழுதியவர் யார்? கல்யாண்ஜி, அறிவுமதி, மார்த்தாண்டன், வண்ணதாசன். சரியான பதில் அறிவுமதி. சரியான பதில் அறிவுமதி. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அடிகளை பாடியவர் அறிவுமதி. 20வது கேள்வி. ஒரு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெறும் நூல் எது? பதிற்றுப்பத்து, நற்றிணை, திருவள்ளுவமாலை, குறுந்தொகை. சரியான பதில் ஆ, பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்து. வீரரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெறும் நூல் பதிற்றுப்பத்து. 21வது கேள்வி. கடல்நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாய் பொழியும் என கூறும் பழந்தமிழ் இலக்கியங்களில் அல்லாதது எது? முல்லைப்பாட்டு, பரிபாடல், கார் 40, பதிற்றுப்பத்து. சரியான பதில் பதிற்றுப்பத்து. சரியான பதில் பதிற்றுப்பத்து. 22வது கேள்வி. கோட்சுராய் எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் எனும் பாடல் இடம்பெறும் நூல் நற்றிணை, பதிற்றுப்பத்து, கார் 40, தொல்காப்பியம். சரியான பதில் நற்றிணை. சரியான பதில் நற்றிணை. கோட்சுராய் எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்னும் பாடல் இடம்பெறும் நூல் நற்றிணை. 23வது கேள்வி. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் எனும் திருவள்ளுவமாலை பாடலை எழுதியவர் யார்? ஔவையார், கம்பர், குமணன், கபிலர். சரியான பதில் கபிலர். சரியான பதில் கபிலர்.
திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் எனும் திருவள்ளுவ மாலை பாடலை எழுதியவர் கபிலர். 24வது கேள்வி. ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு எவ்வளவு? 1 மாத்திரை, 2 மாத்திரை, அரை மாத்திரை, 3 மாத்திரை. சரியான பதில் அரை மாத்திரை. சரியான பதில் அரை மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. சோழ மன்னன் அணியும் மாலை எது? 25வது கேள்வி. சோழ மன்னன் அணியும் மாலை எது? வேம்பு, ஆத்தி, எருக்கம், போந்தை. சரியான பதில் ஆத்தி மாலை. சோழ மன்னன் அணியும் மாலை ஆத்தி மாலை. 26வது கேள்வி. இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்? இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்? சோழ, பாண்டிய, சேர, பல்லவ. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். என்பது சரியான பதில். 27வது கேள்வி. மாடங்கள் என்னும் சொல்லின் பொருள் என்ன? மாடங்கள் என்னும் சொல்லின் பொருள் என்ன? அடுக்குகள், கூரை, சாளரம், வாயில். சரியான பதில் சாளரம். அடுக்குகள் தப்பா சொல்லிட்டேன். சரி. மாடங்கள் என்னும் சொல்லின் பொருள் அடுக்குகள். அடுக்குகள் என்பது சரியான பதில். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? பாரதியார், பாரதிதாசன், சுரதா, தாராபாரதி. சரியான பதில் பாரதியார். சரியான பதில் பாரதியார். 29. பொறுத்துக. முத்துச் சுடர் போல மாடங்கள், தூய நிறத்தில் தென்றல், சித்தம் மகிழ்ந்திட நிலா ஒளி. சரியான பதில் தட் இஸ் முத்துச் சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். சித்தம் மகிழ்ந்திட தென்றல் என்பது சரியான பதில். 30வது கேள்வி. கழுத்தில் சூடுவது எது? கழுத்தில் சூடுவது எது? கணையாளி, தண்டை, தார், மேகலை. சரியான பதில் தார். கழுத்தில் சூடுவது தார். கழுத்தில் சூடுவது தார். 31வது கேள்வி. கீழ்காண்பவைகளில் பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம் பெயர்வதில்லை? பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம் பெயர்வதில்லை? நிலவு, விண்மீன், காற்று, புவி ஈர்ப்பு பலம். புவி ஈர்ப்பு பலம். சரியான பதில் காற்று. காற்று போகும் திசையெல்லாம் பறவைகள் போவதில்லை. 32வது கேள்வி. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதிய புலவர் யார்? இரட்டை புலவர், காளமேக புலவர், சத்திமுத்து புலவர், கபிலர். சரியான பதில் சத்திமுத்து புலவர். சத்திமுத்து புலவர். நாராய் நாராய் செங்கால் நாராயண் பாலை இந்த பாடல் எழுதியவர் சத்திமுத்து புலவர். 33வது கேள்வி. 33வது கேள்வி. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? ஆர்க்டிக் ஆலா, கப்பல் கூளைக்கடா, அல்பாட்ரஸ், சாம்பல் நாரை. சரியான பதில் கப்பல் கூளைக்கடா. கப்பல் கூளைக்கடா. 34வது கேள்வி. பறவைகளை பற்றிய படிப்பு இவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆர்னித்தாலஜி, பேலியோ ஆண்டாலஜி, என்டாமாலஜி, பெட்டாலஜி. சரியான பதில் ஆர்னித்தாலஜி. ஆர்னித்தாலஜி. 35வது கேள்வி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் எது? மே 20, ஏப்ரல் 20, மார்ச் 20, செப்டம்பர் 20. சரியான பதில் மார்ச் 20. சரியான பதில் மார்ச் 20. 36வது கேள்வி. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் ஆர்க்டிக் ஆலா பறவை பயணம் செய்யும் தொலைவு எவ்வளவு? 12,000 கிலோமீட்டர், 35,000 கிலோமீட்டர், 22,000 கிலோமீட்டர், 42,000 கிலோமீட்டர். சரியான பதில் 22,000 கிலோமீட்டர். 22,000 கிலோமீட்டர். உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் ஆர்க்டிக் ஆலா பறவை பயணம் செய்யும் தொலைவு 22,000 கிலோமீட்டர்.
37வது கேள்வி. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி தி ஃபால் ஆஃப் எ ஸ்பேரோ என்னும் நூலை எழுதியவர் யார்? ஏர்னஸ்ட் ஹெமிங், சலீம் அலி, மனோலின் சாண்டியாகோ. சரியான பதில் சலீம் அலி. சலீம் அலி. அதாவது இந்தியாவினுடைய பறவையியல் ஆர்னித்தாலஜி, ஃபாதர் ஆஃப் ஆர்னித்தாலஜி, அதாவது பறவையியலின் இயலின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் சலீம் அலி. 38வது கேள்வி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? துருவ பகுதி, இமயமலை, இந்தியா, தமிழ்நாடு. சரியான பதில் துருவ பகுதி. சரியான பதில் துருவ பகுதி. 39வது கேள்வி. கிழவனும் கடலும் தி ஓல்ட் மேன் அண்ட் சி என்னும் நூலை எழுதியவர் யார்? சாண்டியாகோ, மனோலின், ஏர்னஸ்ட் ஹெமிங்வே, லிலியன் வாட்சன். சரியான பதில் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே. ஏர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் தி ஓல்ட் அண்ட் தி சி என்னும் நூலை எழுதியவர் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே. 40வது கேள்வி. ஏர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதிய கிழவனும் கடலும் நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது? 1953, 1954, 1955, 1956. சரியான பதில் 1954. 1954. 41வது கேள்வி. கீழ்காண்பவைகளின் ஆயுத எழுத்தின் வேறு பெயர்களில் இல்லாதது எது? முப்பார் புள்ளி, தனிநிலை, கரணம், அக்கேனம். சரியான பதில் அக்கேனம். அக்கேனம். தட் இஸ் ஆயுத எழுத்து வேறு பெயர்களில் இல்லாதது. 42வது கேள்வி. 42வது கேள்வி. ரிப்பீட். கீழ்காண்பவைகளில் ஆயுத எழுத்தின் வேறு பெயர்களில் இல்லாதது எது? தட் இஸ் முப்பார் புள்ளி, தனிநிலை, கரணம், அக்கேனம். சரியான பதில் கரணம். கரணம். மீண்டும் சொல்கிறோம், கரணம். 42வது கேள்வி. ஒருவருக்கு சிறந்த அணி எது? நன்றியுணர்வு, வன்சொல், ஒழுக்கம், இன்சொல். சரியான பதில் இன்சொல். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். 43வது கேள்வி. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? நெல்லை சா முத்து, மயில்சாமி அண்ணாதுரை, கை சிவன், நாராயணசாமி. சரியான பதில் நெல்லை சா முத்து அவர்கள். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை எஸ் முத்து அவர்கள். 9. ஔடதம் என்னும் சொல்லின் பொருள் அனுபவம், உண்மை, மருந்து, ஆய்வு. சரியான பதில் மருந்து. ஔடதம் என்னும் சொல்லின் பொருள் மருந்து. 45வது கேள்வி. எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு, தெளிவு, ஐயம், சோர்வு, ஊக்கம், பொய்மை, உண்மை, விலகு. ஸோ இதுக்கு சரியான பதில் அணுகு அப்படின்னால இது விலகிறது. ஸோ அதில் 4 ஒரு இடத்துல இருக்குது. அடுத்தது ஐயம் என்பது 2. ஐயம் என்பது தெளிவு. ஸோ அந்த மாதிரி சாய்ஸு மட்டும்தான் வருது. 4, 1, 2, 3. ஸோ ஐயம் அணுகு, விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் ஊக்கத்துக்கு ஆப்போசிட், சோர்வு, உண்மை, பொய்மை. உண்மை, பொய்மை. 46வது கேள்வி. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தித்திரு பெருக்கம் சாத்திரம் கற்போம் எனும் பாடலை பாடியவர் பாரதியார், வாணிதாசன், பெருஞ்சித்திரனார், பாரதிதாசன். சரியான பதில் பாரதியார். சரியான பதில் பாரதியார். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கம் சாத்திரம் கற்போம் என்னும் பாடலை பாடியவர் பாரதியார். 47வது கேள்வி. 47வது கேள்வி. தானியங்கியும் என்னும் சொல்லுக்கு விளக்கம் தருவது எது? அமெரிக்கானா கலைக்களஞ்சியம், பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம், தமிழ் கலைக்களஞ்சியம், குழந்தைகள் கலைக்களஞ்சியம். சரியான பதில் தானியங்கியும் சொல்லுக்கு விளக்கம் தருவது பிரிட்டானிக்கா
கலை களஞ்சியம், பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா. 48வது கேள்வி. ரோபோட் என்னும் சொல்லின் பொருள் என்ன? எந்திர மனிதன், அடிமை, உதவியாளன், நண்பன். ரோபோட். சரியான பதில் அடிமை. ரோபோட் என்ற தமிழாக்கம் அடிமை. 49வது கேள்வி. 1920 ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? டீப் ப்ளூ, கேரி காஸ்பரோவ், கார்ல் கபெக், சோஃபியா. சரியான பதில் கார்ல் கபெக். கார்ல் கபெக். 5வது கேள்வி. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணனியின் பெயர் என்ன? கார்ல் கபெக், டீப் ப்ளூ, கேரி காஸ்பரோவ், சார்லஸ். சரியான பதில் டீப் ப்ளூ. சரியான பதில் டீப் ப்ளூ. 51வது கேள்வி. உலகிலேயே முதலாக சோஃபியா எனும் ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? பிரிட்டன், சவுதி அரேபியா, அமெரிக்கா, சீனா. சவுதி அரேபியா. சோஃபியாவுக்கு குடியுரிமை வழங்கியது, சிட்டிசன்ஷிப் கொடுத்தது சவுதி அரேபியா. 52வது கேள்வி. புதுமைகளின் வெற்றியாளர் எனும் பட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபை எந்த ரோபோவிற்கு வழங்கியது? சோஃபியா, டீப் ப்ளூ, சார்ல்ஸ் அண்ட் கார்ல் கபெக். சரியான பதில் சோஃபியா. சரியான பதில் சோஃபியா. 53வது கேள்வி. அப்துல் கலாம் அவர்கள் தனக்கு அறிவு, நம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற உதவிய புத்தகமாக குறிப்பிடுவது எது? திருக்குறள், திருவாசகம், விளக்குகள் பல தந்த ஒளி, லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அண்ட் போரும் அமைதியும். சரியான பதில் இ, விளக்குகள் பல தந்த ஒளி, தட் இஸ் லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். 54வது கேள்வி. சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் எவை? உயிர், மெய், உயிர்மை, அளபடை. சரியான பதில் மெய். மெய் எழுத்து சொல்ல முதல்ல வராது. 55வது கேள்வி. சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது? ஒற்றளபடை, உயிர், ஆயுதம், உயிர் அளபடை. சரியான பதில் ஆயுத எழுத்து, ஆயுதம். 56வது கேள்வி. தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடப்படும் நாள் எது? பிப்ரவரி 28, ஜூன் 5, ஜூன் 14, ஆகஸ்ட் 23. சரியான பதில் பிப்ரவரி 28. பிப்ரவரி 28. ஆக்சுவலாக பிப்ரவரி 28 சயின்ஸ் டே நம்ம ஏன் கொண்டாடணும்? சர் சி.வி. ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிச்சார்ல, ராமன் விளைவு கண்டுபிடிச்சார் இல்லையா, அவருடைய பிறந்த நாள். அதுவும் 1928 வருஷம் அவர் பிறந்தது. ஸோ அதான் வச்சுக்கோங்க. ஃபைன். 57வது கேள்வி. சொல்லின் இறுதியில் டேஷ் தனித்து வருவதில்லை. சொல்லின் இறுதியில் டேஷ் தனித்து வருவதில்லை. தட் இஸ் மெய், உயிர், உயிர்மை, உயிர் அளபடை. தட் இஸ் உயிர் தனியாக வருவதில்லை. 58வது கேள்வி. புதிய ஆத்திசூடியை எழுதியவர் யார்? ஔவையார், நெல்லை சாமுத்து, பாரதியார், கபிலர். சரியான பதில் புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் பாரதியார். பாரதியார். 59வது கேள்வி. தானி இயங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு, உறுப்புகள், இயக்கம். சரியான பதில் செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண் அறிவு. அண்ட் 60வது கேள்வி. இந்த எபிசோடோட லாஸ்ட் கொஸ்டின். முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12, 18, 30, 216. ஸோ முதல் எழுத்துக்கள் அப்படின்னா உயிரும் மெய்யும் சேர்ந்தது, அதனால 30. அதுதான் முதல் எழுத்துக்கள். ரைட். ஸோ தேங்க்யூ வெரி மச், அண்ட் வில் கம் அப் வித் மோர் கொஸ்டின்ஸ் ஆன் திஸ். ரைட். ஸோ ஐ ஹோப் யூ பீப்புள் ரியலி லைக்ட் இட். தேங்க்யூ வெரி மச். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.